வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி பார்க்க போறோம். ராகி தோசை. இந்த ராகி தோசை வந்து வெறும் ராகி மட்டும் சேர்க்காம கொஞ்சம் இதோட அரிசியும் சேர்த்து பண்றதுனால, அதாவது இந்த ராகியோட பிளேவர், அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இல்லாம மைல்டா இருக்கும். இந்த தோசையை நமக்கு எப்படி வேணா அப்படி பண்ணிக்கலாம். மெல்லீஸா வேணுமா, இல்ல கொஞ்சம் நல்லா திக்கா வேணுமா, சாஃப்டா மொறுமொறுன்னு நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இந்த தோசைக்கு வந்து எல்லா விதமான சட்னியுமே பர்ஃபெக்டா சூட் ஆகும். நமக்கு என்ன சட்னி பிடிக்குதோ அதுல பண்ணிக்கலாம். நம்ம சேனல்ல கூட நிறைய சட்னி வெரைட்டிஸ் இருக்கு, நீங்க பாருங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதோட நீங்க இதை மேட்ச் பண்ணி இந்த தோசையை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸ் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, டேஸ்டியான ஹெல்தியான இந்த ராகி தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு ராகி எடுத்துட்டு இருக்கேன். இதை ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். இன்னொரு பாத்திரத்துல இட்லி அரிசி 1 கப்பு, உளுத்தம்பருப்பு 1/2 கப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம். இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு 6 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கணும். பாருங்க, ராகியும் உளுந்து வெந்தயம் அரிசி எல்லாமே நல்லா ஊறியாச்சு. இது நம்ம இப்ப கிரைண்டர்லயும் அரைச்சிக்கலாம், மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். ராகி வந்து நம்ம கிரைண்டர்ல அரைச்சோம் அப்படின்னா அந்த தோல் கூட நல்லா மசிஞ்சு சாஃப்டா வந்து அரைக்கிறதுக்கு வந்துடும். அதே மிக்சியில அரைச்சோம் அப்படின்னா இது அந்த அளவுக்கு அரைக்கும், தோல் தனியா அப்படியே நிற்கும். இந்த தோசை வந்து நல்லா பண்றதுக்கு வரும். நம்ம எதுல வேணாலும் அரைச்சிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து கிரைண்டர்ல அரைக்க போறேன். நம்ம ஊற வச்சுக்கிற ராகியை கிரைண்டர்ல சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் மசிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம உளுந்தெல்லாம் சேர்த்துப்போம். ராகி இந்த அளவுக்கு மசிஞ்சதுக்கு அப்புறம் அரிசி உளுந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா நைஸா நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். மாவு பாருங்க நல்லா மசிஞ்சாச்சு, நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிருக்கேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு இந்த கிரைண்டர்லயே சேர்த்துடலாம். இந்த கிரைண்டர் ஆஃப் பண்ணிட்டு மாவை நம்ம வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். இந்த மாவு ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு 6ல இருந்து 8 மணி நேரம் ஆகும். நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம். மாவு பாருங்க 6 மணி நேரத்துல சூப்பரா ஃபர்மெண்ட் ஆயிருக்கு. பாருங்க எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. நல்லா அப்படியே பபிளா சூப்பரா ஃபர்மெண்ட் ஆயிருக்கு. இந்த மாவை நம்ம யூஸ் பண்ணி தோசை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். தேவைப்பட்டா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான மாவை வந்து ஒரு பவுல்ல எடுத்துப்போம். கல் நல்லா சூடாயாச்சு. இந்த மாவுல நான் கொஞ்சமா தண்ணி விட்டு கரைச்சிக்கிட்டேன், ரொம்ப திக்கா இருந்தது இல்லையா, அதனால தேவையான அளவு மாவு விட்டுட்டு நல்லா மெலிசா தோசை பண்ணிக்கலாம். பாருங்க, அப்படியே பேப்பர் மாதிரி அழகா வருது. இது வந்து சாஃப்டாவும் இருக்கும், முறுமுறுன்னும் இருக்கும். பாருங்க, சின்னதா அந்த அப்படி ஓட்டையா வருது இல்லையா. இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மேல் சைடு ஃபுல்லா நல்லா சாஃப்டா இருக்கும், உள் சைடு நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா சென்டர்லயும் சுத்தியும் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த தோசைக்கு வந்து ரொம்ப எண்ணெய் வேணும்னு அவசியமே இல்லை. தோசை பாருங்க கல்ல இருந்து தானாவே எழும்பி வருது. இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா பேப்பர் மாதிரி எப்படி இருக்கு பாருங்க. நம்ம மூடி வச்சு தோசை வாத்தோம் அப்படின்னா திருப்பி கூட போட வேண்டியது, நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ராகி தோசை நல்லா மெலிசா பேப்பர் மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி பண்ணிட்டோம். இப்ப டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். இந்த ராகி தோசைக்கு இன்னைக்கு வந்து தேங்காய் சட்னி, கார சட்னி 2 சட்னியுமே நான் அரைச்சிருக்கேன். எதோட தொட்டு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து தேங்காய் சட்னியோட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. ராகி வந்து உடம்புக்கு நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அந்த பிளேவர், அந்த டேஸ்ட் சில பேருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி மெத்தட்ல கொஞ்சம் நம்ம அரிசியை சேர்த்து பண்ணும்போது பெருசா அந்த ராகியோட பிளேவர் தெரியாது. நல்ல தோசையும் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். கலரும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ப்ரௌனா வராம கரெக்டா வரும். அப்ப குழந்தைங்களும் சாப்பிட்டுருவாங்க. சூடா பண்ணி உடனே சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா முறுமுறுன்னு இருக்கும். கொஞ்சம் சூடா ஆறியாச்சுன்னா சாஃப்டா இருக்கும். டேஸ்டும் வந்து அருமையா இருக்கும். பெருசா இந்த ராகி சேர்த்திருக்கோம் அப்படிங்கிற வித்தியாசமே நமக்கு தெரியாது. இதே மெத்தட்ல ராகி தோசையை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா வரும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் கண்டிப்பா கொடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.